ஒரு காட்டுக்குள்ள ஒரு புலி ஒண்ணு பயங்கர டயர்டா தூங்கிட்டு இருந்துச்சாம். அந்த பக்கமா வந்த ஒரு கழுதை அந்த புலிய எழுப்பி, அந்த ஆத்தோரத்துல இருக்குல்ல அந்த கிராஸ் எல்லாம் ப்ளூ கலரா தான் இருக்குன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டுச்சாம். புலி என்னடா நம்ம ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல இவன் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானே! அப்படின்னு வாய் கிளர்றானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சாம். கழுதை விடாம அந்த கேள்விய கேட்டுட்டே இருந்துச்சாம். அந்த கிராஸ் கலர்லாம் வந்து ப்ளூ கலர் தானே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல புலி சொல்லுச்சாம், "இல்ல இது வந்து பச்சை கலரு. கிராஸ் எப்புட்றா ப்ளூ கலரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லி கேட்டுச்சாம். 2 பேருக்குள்ளயும் பயங்கரமான ஒரு வாக்குவாதம் வந்துச்சாம். அந்த காடே அலர்ற மாரி 2 பேரும் மாறி, மாறி அந்த விவாதத்துல ஈடுபட்டுருக்காங்க. மத்த விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுச்சாம், ராஜாட்ட போய், அதாவது சிங்கத்திட்ட போய் சொல்லுச்சாம், "இந்த மாரி 2 பேரும் தேவையில்லாம பேசிட்டு கிடக்குறாங்க. எங்களுக்கெல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா கழுதையும், புலியையும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு கூப்பிட்டாராம். அப்ப கழுதை வந்து கேட்டுச்சாம், "ராஜா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கும். நீங்களே சொல்லுங்க. கிராஸ் வந்து ப்ளூ கலர் தானே?" அப்படின்னு சொல்லி. அப்ப ராஜா யோசிச்சாராம். ஆமா, கிராஸ் வந்து ப்ளூ கலர் தான்னு சொல்லிட்டு. உடனே அந்த கழுதைக்கு பயங்கரமான ஒரு குஷி. ஆட்டம் போட்டு, டான்ஸ் போட்டு, நான் சொன்ன ஆன்ஸர் தான் கரெக்ட்டா இருந்துச்சு. நான் பேசுறது தான் கரெக்ட்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே டான்ஸ் போட்டு, அது அதோடைய வேலைய பார்க்க ஆரம்பிச்சுச்சு. ஆனா, கழுதை சொல்லுச்சாம், "இவன பனிஷ் பண்ணணும் இந்த புலிய. இவன் ரொம்ப பேசினான் இவன். ரொம்ப பேசினான் இவன். பச்சை பச்சைன்னு சொல்லி ரொம்ப சாதிச்சான். இவன நல்லா பனிஷ் பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா சொன்னாராம், "3 நாள் நீ வந்து பேசக்கூடாதுடா. அதான் உனக்கு பனிஷ்மென்ட்." கழுதைக்கு ஒரே சந்தோஷம். ஒருத்தனுக்கு பனிஷ்மென்ட் வாங்கி குடுத்துட்டேன். ஒருத்தனுடைய காரியத்த முடிச்சுட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டே போச்சாம். கழுத போனதுக்கப்புறம் புலி ராஜா கிட்ட கேட்டுச்சாம், சிங்கத்திட்ட கேட்டுச்சாம், "என்ன ராஜா நீங்களே இப்படி ஒரு நியாயத்த சொல்லலாமா? நியாயம் செத்து போச்சா? நீங்களே இப்படி சொல்லலாமான்னு?" சொல்லி கேட்டுச்சாம். அதுக்கு ராஜா சொன்னாராம், "புலி நீ புலி. அவன் கழுத. அவனுக்கும் உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குடா. நீ புலி. உன்னுடைய தரத்த விட்டு நீ இறங்கி போய் இந்த கழுதைங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அவன் தான் கழுத. தேவையில்லாம வந்து வாய கிளர்றான்னு சொன்னா, நீ புலி உன்னோட ஸ்டேட்டஸ நீ பாதுகாக்கணுமா வேண்டாமா?" புலிக்கு ஒரே அவமானம் போச்சாம். நம்ம தரத்த விட்டு நம்ம இறங்கி போயிட்டோமே! இவனுக்கெல்லாம் இவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நம்ம பதில் சொன்னதுனால தானே இந்த பிரச்சனையாச்சு. நம்ம நேம் கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு புலி ரொம்ப வருத்தப்பட்டுச்சாம். ஆவிக்குரியவர்களே, இந்த புலி ஒரு ஆவிக்குரியவன். இந்த கழுதை ஒரு அறவேக்காட்டுத்தனமா இருக்கிற ஒரு ஆவிக்குரியவன். இந்த சிங்கம் ராஜா. ராஜாதி ராஜா. இயேசு கிறிஸ்து. நம்ம ஆவிக்குரியவங்க நம்ம தரத்த விட்டு கீழ இறங்கி போகணும்னு சொல்லி நினைக்கவே கூடாது. கழுதைங்களுக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது.